ஜெய் ஸ்ரீராம். துளசிதாசரின் மகிமையை அறிந்த அரசர் அக்பர் தனது அரசவையில் அற்புதங்களை நிகழ்த்தும்படி கேட்க துளசிதாசர் மறுத்துவிட கோபம் கொண்ட அக்பர் அவரை சிறையில் அடைத்தார். ராமரின் தீவிர பக்தரான துளசிதாசர் சிறையில் இருந்தபோது ஆஞ்சநேயரை போற்றி பாடல்கள் எழுதினார். 40வது பாடல் எழுதும்போது வானரப்படைகள் அரண்மனையில் வந்து அட்டகாசம் செய்தன. குரங்குகளை கொன்றும் துன்புறுத்தியும் படை வீரர்களுக்கு சவாலாக மீண்டும் மீண்டும் குரங்குகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தன. அக்பர் தனது தவறை உணர்ந்து துளசிதாசரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை விடுவித்தார். தன்னை விடுவிப்பதற்காகவே வந்த வானரப்படைகளை பார்த்து துளசிதாசர் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான் என உள்ளம் உருகி வணங்கினார். வானரப்படைகள் துளசிதாசரை பார்த்ததும் மறைந்தன. சிறையில் இருந்தபோது எழுதிய அந்த பாடல்கள் தான் ஹனுமன் சாலிசா. வேல்ஸ் ஹனுமான் ஆலயத்திலும் பக்தர்களால் ஹனுமன் சாலிசா பாடப்படுகிறது. ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வோம். ஆஞ்சநேயரின் அருளாசிகளை பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம். அங்கே வேல்ஸ் ஹனுமன் டெம்பிள் இருந்து பேசுறேன். இது வந்து வேல்ஸ் போர்ட் ஆல்பர்ட்ஸ் டவுன்ல இருக்குது. M4ல இருந்து பக்கத்துல தான். நாங்கள் இந்த கோயில் வந்து 7-8 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். இது வந்து நீங்க இப்ப நம்ம எல்லா கோயிலுக்குமே வருவோம். ஆனா நீங்க கோயிலுக்கு வந்தாதான் தெரியும் எப்படி எல்லாம் கோயில் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கோயில் வந்தோடனே நீங்க சாய்பாபா சாமி கீழே பார்க்கலாம். சாய்பாபா சாமி கும்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா மீதி எல்லா சாமியும் இருக்காங்க. இப்போ பிள்ளையார்ல இருந்து மீதி முருகன், நவகிரகம், அப்புறம் சிவலிங்கம் சின்ன சுவாமி வச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப புதுசா இந்த வருஷம் வந்து இது முட்டை சாமி சித்தர் அவங்களோட சிலை கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அது போக மெயினா என்னன்னா இப்ப எல்லா கோயிலுமே நம்ம பார்த்திருப்போம். இங்க ஒரு வித்தியாசமா இருக்குன்னா இங்க ஐயா வந்து பக்கத்துல ரூம்ல வந்து சித்தர்கள் எல்லாம் போட்டோ வச்சிருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த ரூம்ல போனாலே ஒரு தனி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க இப்போ நம்ம எல்லா கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு வித்தியாசமான என்ன சொல்ல மனசுக்கு திருப்தியா இருக்கணும், அல்லது ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருப்தியா இருக்கிறது தான் கோயிலுக்கு வரும். நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கனாலே அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி ஸ்பெஷலி நம்ம இங்க இருக்க எல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்க உள்ள போனீங்கன்னாலே நீங்க அந்த ரூம் போனாலே ஒரு தனி வைஃப் வரும். அது வந்து ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அது வந்து இப்போ யூகேல வந்து எல்லா கோயிலையும் சித்தர்கள் போட்டோவோ சித்தர்கள் பத்தியோ எதுவுமே இங்க இருக்காது. ஆனா அந்த கோயில மட்டும்தான் ஐயா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நானே சில டைம் சொல்லுவேன், ஐயாவே ஒரு சித்தர் தான் அப்படின்னுட்டு. ஏன்னா அவர் வந்து நீங்க எல்லா சாமியெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நீங்க அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண உடனே அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயாவே உங்களோட என்ன சொல்றது, உங்களோட முள் மனசுக்கு ஐயாவுக்கு தெரியும் எப்படின்னுட்டு அவங்களே சொல்லிடுவாங்க நீங்க என்ன பண்ணணும் லைஃப்ல. நம்ம மனுஷன் எந்த மனுஷனா பிறந்தாலும் லைஃப்ல வந்து கஷ்டம் வரதான் செய்யும். அது வந்து எல்லாருக்கும் மனுஷனுக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் கஷ்டம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா மனுஷன் கஷ்டம் இல்லாதவனே இருக்காது. கஷ்டம் இல்லைன்னா அவன் தெய்வம் ஆயிரும். அதனால எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். இப்ப நான் வரேன்னா எனக்கு ஒரு இருக்கும், நீங்க வரீங்கன்னா இன்னொரு கஷ்டம் இருக்கும். அது வந்து இயற்கை, மனிதனோட இயல்பு. ஏன்னா நம்ம வந்து எந்த செயல்பாடு பண்ணும்போது நம்ம 100% எதுவுமே பண்ண மாட்டோம். இதுலயா 50% பண்ணுவோம், இல்லை 25% பண்ணுவோம். ஸோ பாதி நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து இது என்ன மீனிங்னா, நம்ம வந்து பாதி சொல்லும் போது நம்ம லைஃப்ல பாதி தான் தெரியும், அல்லது பாதி தான் நம்ம பண்றோம். ஸோ இப்படி கோயிலில் வந்து ஐயாவெல்லாம் மீட் பண்ணீங்கன்னா ஐயாவே சொல்லிடுவாங்க நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்க என்னன்னுட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங். அது வந்து இது நான் தான் சொல்லணும்னால நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். வருஷத்துல வந்து இப்போ எவ்ரி ஜூலை, அதாவது நம்ம இங்க யூகேல வந்து சம்மர் டைம்ல எல்லா கோயிலையுமே விசேஷம் நடக்கும். அது மாதிரி ஆஞ்சநேயர் வேல்ஸ் ஹனுமன் டெம்பிள் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து தேர் திருவிழா இருக்கும். இந்த தேர் திருவிழா வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும், ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அது வந்து இப்போ லண்டன் முருகன் கோயிலாம் போய் நாங்கள் போயிருக்கோம். அவங்க ரொம்ப கூட்டமா இருக்கும். நம்ம சாமி பக்கத்துல நின்று அந்த ஃபீலிங் கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா இங்க அப்படி இல்லை, கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தாலும் யூ ஃபீல் தட் க்ளோஸ்னஸ் டு த காட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது 5 days அந்த 10 நாள் திருவிழா நினைக்கிறேன். அந்த 10 நாள் திருவிழாவில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஏன்னா நம்மளாம் எல்லாரும் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால வீக் டேஸ்ல பெரும்பாலும் வரமாட்டோம். ஆனால் அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ல வரலாம். வீக்கெண்ட்ல இல்லைன்னா சாட்டர்டே சண்டேங்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு வித்தியாசமா ஒரு ஃபீலிங் இருக்கும்.
வரும்போது பிள்ளைங்களையும் கூட்டுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் அதுமாரி இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த ரூமில் ரைட் சைடில் இருக்குது கோயில். அதை சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உள்ள ரூமில் இருக்குது. அங்கே வந்து நிறைய சித்தர்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா யூகே பொறுத்தளவில் ஹிந்து நம்ம மெயின் நம்ம இந்து கம்யூனிட்டியில் வந்து பசங்களுக்கு காட் அப்படின்னா பெரும்பாலும் ரொம்ப தெரியாது. ஏன்னா நம்மளுக்கே பாதி தான் தெரியும். நமக்கு பாதி விட தெரியாது நம்ம ரிலிஜனை பற்றி. ஸோ அதனால நம்மளே ரொம்ப சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அதனால தான் அது ஒரு ப்ராப்ளம் நம்ம ஊரில் இங்கே யூகே பொறுத்தளவு. அதனால பிள்ளைங்களையும் கூட்டுவாங்க, கோயில் சாமியை சொல்லிக் கொடுங்க. யார் யார் இருங்க, சித்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னுட்டு. ஏன்னா ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அது முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களையும் கூப்பிட்டுவாங்க. எல்லாரும் வந்து வேல் சண்மனோட அருளை பெற்று பல்லாண்டு வாழ்க்கை வாழ்க்கை. நன்றி, வணக்கம். ஆலய நிர்வாகத்திடம் தொடர்பு கொள்ள 0163988522 மற்றும் 0793119461